2 வகையான அரசியல் எதிரிகளை திரு வைகோவுக்கு நான் பார்க்குறேன். ஒன்று தத்துவார்த்த ரீதியில் இருக்கக்கூடிய எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை விமர்சிக்கிறாங்க. நீங்க பதில் விமர்சனம் செய்கிறீர்கள். ஆனா நீங்க பேசக்கூடிய திராவிடத்திலிருந்து வந்திருந்தாலும் தமிழ் தேசியம் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியவர், தமிழருக்கு தனிநிலம் கேட்கக்கூடியவர் அப்படிங்கிற அந்த டோன்ல பேசக்கூடியவர்களும் கடுமையா எதிர்க்கிறாங்க. ஒரே நேரத்துல 2 பேருக்குமே பதில் சொல்றீங்களே. ஏன் இந்த அவர்கள் எதிர்க்கிறத புரிஞ்சுக்கிறேன். இவங்க ஏன் உங்களை எதிர்க்கணும்? அதாவது எனக்கு ஒரு நல்ல நண்பர் சொன்னாரு, நீங்க ஒரு மீடியாக்கரா இருந்தா உங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இருந்திருக்காது, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்திருக்காது. நீங்க ஒவ்வொன்றிலையும் எக்ஸலன்ஸாக பண்ணணும்னு நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி செய்கிறீங்க. உங்கள் பேச்சுக்களும் நல்லா அமையுது, உங்கள் அறிக்கைகளே அர்த்தம் இருக்குது, பயப்படாமல் போராடுறீங்க. பிரதமரையே எங்கேயா ஓடுறேன்னெல்லாம் கேட்டிருக்கேன். அதே ராஜீவ்காந்தி என்கிட்ட அவ்வளோ பிரியமாக இருந்தார். என்ன நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்னா, இது இருக்கிறதுனாலேயே நிறைய பேருக்கு அவங்க இந்த மாதிரி இருக்க முடியலன்னோ என்னன்னு தெரியல, காரணமில்லாமல் என்னை பகைக்கிறார்கள், காரணமில்லாமல் என்னை வெறுக்கிறார்கள், காரணமில்லாமல் என்னை எவ்வளவு பேர் நேசிக்கிறார்கள், காரணமில்லாமலா எவ்வளோ பேர் நேசிக்கிறார்கள். அது நினைக்கும் போது இந்த மீம்ஸு, திட்டு, ஏச்சு, பேச்சு இவங்க சொல்கிறத பற்றியெல்லாம் எனக்கு என்னென்ன சந்தோஷம். இவ்வளோ பேர் எதுக்குறாங்கன்னா அப்போ நம்ம பற்றி அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்குது. என்னை அலட்சியப்படுத்திட வேண்டியானே, வைகோவா தூசி நினச்சி இக்னோர் பண்ணிட வேண்டியானே, எனக்கு எதுக்கு அவங்க நேரத்தை செலவழிக்கிறாங்க? இந்த மேடையை பயன்படுத்தி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டே தமிழ் தேசியம் பேசுகிற வைகோவை, தமிழ் தேசியத்தை முதலிருந்து பேசிக்கொண்டிருக்கிற வைகோவை எதிர்க்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? உண்மையான தேசியவாதிகள் உண்மையை புரிஞ்சுக்கிடுங்க. எங்கள் நாற்றங்கால் தான் உங்கள் தமிழ் தேசியம். உங்களை பகைக்க விரும்பவில்லை, நீங்கள் திட்டினாலும் பதில் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. நாம் சகோதரர்களாக கரம் கோர்த்து போராடி தமிழகத்தை காக்க வேண்டிய நேரம் இது. அந்த உண்மையான தேசியவாதிகள், தமிழ் தேசியவாதிகளை இப்போ பொன்னையன் இருக்கிறாரு, தற்சார்பு பொன்னையன், அவர் ஒரு நல்ல தமிழ் தேசியவாதி தான்.